நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் கையில் காணும் ரேகை குறிகள். ஆயிரம் அதிர்ஷ்ட குறிகள் கையில் இருக்கும். அதில் ஏதாவது 1-2 குறி இருந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க, நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பீங்க. அப்படிங்கிறத நம்ம கைரேகை மூலம் மிக எளிமையாக உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அதுக்கான ரேகை குறி நம்ம கையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஒரு சில பேருக்கு சந்தர்ப்பம் அதுவாக அமையும். முயற்சி, சந்தர்ப்பம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வாழ்க்கையில் டாப் பொசிஷன் வந்துடுவாங்க. வாங்க கையை பார்ப்போம். இப்போது நம்ம கையை பார்த்தோன்னே அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முதல்ல சூரிய மேடு தான். நம்ம மோதிரம் போடுறோம் இல்லையா, நம்ம கையில் 5 விரல் இருந்தாலும் மோதிரம் போடுற விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரலில் தான் மோதிரம் அதிகமாக போடுவோம். எல்லா விரலையும் போடுறோம், இருந்தாலும் மோதிரம் போடுற விரலை முக்கியமாக போடுவோம். இதுக்கு காரணம் என்னென்னா, அது அதிர்ஷ்டத்தின் ஒரு விரல். அதிர்ஷ்டத்தின் சூரியன் என்பவர் புகழை உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. சூரியன் என்பவர் வெளிச்சம், புகழ், செல்வம், செல்வாக்கை கொடுக்கக்கூடிய மேடு அந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிற சூரிய மேடு. அந்த சூரிய விரலுக்கு, சூரிய மேட்டிற்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை. அந்த சூரிய மேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி மேல் நோக்குன கோடுகள் இருந்தாலோ, சதுரம் இருந்தாலோ, முக்கோணம் இருந்தாலோ, திரிசூனம் இருந்தாலோ, இல்லை ஸ்டார் குறி, அல்லது ஒரு வட்டம், இல்லைன்னா மீன் குறி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்தாலே, இல்லை சங்கு, சக்கரம், இது போன்ற ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்கு, ஏதாவது ஒரு குறி சூரிய மேட்டில் இருந்தாலே அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் உங்களை வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போயிடும். அப்படிங்கிறத நம்ம அதிர்ஷ்டம்னாவே சூரிய மேடு, சூரிய ரேகையை வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம குரு மேட்டை பார்க்கணும். குரு மேடு என்பது பூர்வீகத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்களா, உங்களுடைய முன்னோர்கள் புண்ணியம் செய்திருக்கிறார்களா என்பதை காட்டக்கூடிய, உயரிய பதவியை காட்டக்கூடியது குருமேடு. தலைமைக்கு தகுதி அது எப்படி வருதுன்னா, பூர்வீக புண்ணியத்தால் வரக்கூடியது. அந்த புண்ணியத்தால் வரணும்னா மேல் நோக்குன ரேகைகள், அல்லது சதுரம், முக்கோணம், திரிசூலம், ஸ்டார் குறி, வட்டக்குறி, இல்லைன்னா ஒரு மச்ச ரேகை, ஏதாவது ஒரு கோடாவது இருக்கணும் நம்ம குருமேட்டில். அப்பதான் நீங்க பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் உயர்வதற்கு திறவுகோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2வது பார்த்தோமா. 3வது நம்மளுடைய புதன் மேடு பார்க்கணும். புதன் மேடு நல்லா இருந்தாவே உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவாற்றல் மூலமாக முன்னுக்கு வந்துருவீங்க. புதன் மேட்டில் இந்த மாதிரி ரேகை குறிகள் இருந்தால் உங்களுக்கு ஒரு சில ரேகை குறிகள் நன்மையை கொடுக்கும், ஒரு சில ரேகை குறிகள் தவறான ஒரு முடிவை கொடுக்கும். இதுக்கு முக்கியமாக இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்குது, அதிர்ஷ்ட குறிகள். அதுக்கு முக்கியமாக பணபலன் அதிகமாக வரணும்னா அதுக்கு முக்கியமானது நம்ம சனிமேட்டுக்கு கீழே இருக்கல விதி ரேகை. இந்த விதி ரேகை ஒழுங்காக இருக்கணும் சார். விதி ரேகை அழுத்தம் திருத்தமாக உடைவு இல்லாமல் சிறப்பாக இருந்துருச்சுனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை, 1-2 விதி ரேகை, இல்லை விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை சூரிய மேட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். நீங்கள் உங்களுடைய கதவை தட்டும்னா நீங்கள் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுவீங்க. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கரெக்டான டைமில், கரெக்டான பொசிஷனில் சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா விதி ரேகை, சூரிய ரேகை. சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் தான் உங்களுக்கு எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் வெளிச்சம், பவர், உங்களுக்கு புகழ், செல்வம், செல்வாக்கை கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை. அதுக்கு முன்னாடி இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் முன்னாடி புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே அதிர்ஷ்டமே வேலை செய்யணும், விதி வேலை செய்யணும், சூரிய ரேகை வேலை செய்யணும்னா புத்தி ரேகை ஒழுங்காக இருந்தால் தான் வேலை செய்யும். புத்தி என்பது உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது, டைரக்டாக மனம், மூளையினுடைய செயல்பாடுகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை. இந்த புத்தி ரேகை தான் கையிலேயே மிக மிக முக்கியமாக இருக்கணும். அந்த புத்தி ரேகை எப்படி மேல் நோக்குன்னு இருந்தால் பணத்தை நோக்கி இருப்பீங்க, கீழ் நோக்குன்னு இருந்தால் கற்பனையில் இருப்பீங்க. சரியாக இருந்ததுன்னா சராசரியான வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னு நினைப்பீங்க. சரிங்களா? இந்த புத்தி ரேகையில் சதுரம் இருந்ததுன்னு வச்சிங்களா, உங்களுக்கு பாதுகாப்பு.
அதே மாதிரி விதி ரேகையில சதுரம் இருந்தா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இந்த விதி ரேகையில சதுரம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்ப புத்தி ரேகையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி ஆயுள் ரேகை, உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆயுள் ஒழுங்கா இருக்கணும். உடம்புல பலம், சக்தி தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா முதல்ல ஆயுள் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் புத்தி ரேகை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் விதி ரேகை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் சூரிய ரேகை இல்லை சூரிய மேட்டில் ஒரு அதிர்ஷ்ட குறி இல்லை குரு மேட்டில் மேல் நோக்குன ஒரு கோடுகள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சார். இப்போ குரு மேட்டில் இப்படி ஒரு ரேகை இருக்கு, மேல் நோக்கின ரேகை குறி இருக்கு. குரு மேட்டில் மேல் நோக்கின ஒரு ரேகை குறி மேல் நோக்கின ரேகை குறி இருக்கு சார். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன். பூர்வீகத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த ரேகை குறி நல்ல பலனை கொடுக்கும். இப்போ சனி மேட்டில் இப்படி ஒரு ரேகை குறி இருக்கு சார். இன்னொரு வருமானம், இன்னொரு தொழில் மூலமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியது. சூரிய மேட்டிலிருந்து ஒரு ரேகை இருக்கு, புகழ், இன்னொரு செல்வம், செல்வாக்கை கொடுக்கக்கூடியது. இந்த புதன் மேட்டில் இப்படி ஒரு மேலே ஒரு குறி இருக்கு சார், வருமானத்தை காண்பிக்கக்கூடியது, வருமானம். அதே மாதிரி இந்த செவ்வாய் மேட்டில் ஒரு மேல் நோக்குன ரேகை இருக்கு, ஒரு சின்ன மேல் நோக்குன ரேகை இருக்கு. எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வீரம் தைரியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சந்திரமேட்டில் மேல் நோக்குன கோடு இருந்ததுன்னா பிரயாணத்தின் மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சுக்கிரமேட்டில் மேல் நோக்குன கோடு இருந்தால் மிகவும் சிறப்பு. உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், ஆசையை நிறைவேற்றக்கூடிய எண்ணம் உருவாகும். இப்போ மேல் நோக்குன கோடு எந்த மேட்டில் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கோமா. இப்போ கிராசிங் கோடு வருது சார். இப்போ இப்படி கிராசிங் கோடு வருது. குரு மேட்டில் கிராசிங் கோடு இருந்தால் உங்களுக்கு தலைமைக்கு இடைஞ்சல் வரும், தலைமைக்கு பிரச்சனை வரும். அப்படிங்கிறத ஒரு வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சனி மேட்டில் இருந்ததுன்னா விபத்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேட்டில் இருந்தால் புகழுக்கு களங்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. புதன் மேட்டில் அந்த ரேகை குறி, அதாவது குறுக்கு கோடு இருந்ததுன்னா உங்களுடைய பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி செவ்வாய் மேட்டில் இருந்ததுன்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திர மேட்டில் குறுக்கு கோடு இருந்தால் பிரயாணம், நிலத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த சுக்கிர மேட்டில் குறுக்கு கோடு இருந்ததுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஆசை அதிகமாகும், ஆசையினால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு. ஒரு சின்ன கோடு தான், ஒரு சின்னூண்டு கோடு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிங்கும்போது ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்கு. கையில பார்க்கும்போது எக்கச்சக்கமான குறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு கையில மச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய மீன் ரேகை இருந்தால் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்தால் அந்த ரேகை வரும். அதே மாதிரி ஒரு வட்டக்குறி இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் குரு மேட்டிலையோ சூரிய மேட்டிலோ இருந்துச்சுன்னா சக்கரவர்த்தி போல கோடிக்கணக்கான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டார் குறி, இப்போ சூரிய மேட்டில் ஸ்டார் குறி, சூரிய ரேகையில் ஸ்டார் குறி இருந்தால் திடீர்னு வருமானம், திடீர்னு நம்ம லாட்ரி மூலமாக பணம் வருமா, பங்கு சந்தை மூலமாக பணம் வருமா, அதிகம் உழைக்காமல் வரக்கூடிய பணம் இந்த ஸ்டார் குறிகள். அதே மாதிரி திரிசூலம், குரு மேட்டிலையோ அல்லது சூரிய மேட்டிலோ திரிசூலம் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லம்சமாக திடீர் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ நம்ம விதி ரேகையில் இருந்ததுன்னா, திரிசூலம் இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை காண்பிக்கக்கூடியது. இப்போ நம்ம முக்கோணம் சார், குரு மேட்டிலையோ சூரிய மேட்டிலையோ இருந்துச்சுன்னா, சூரிய மேட்டில் இருந்தால் ஆராய்ச்சி மூலம் வாழ்க்கையில் வெற்றி, குரு மேட்டில் இருந்தால் அரசியல் வெற்றி, புதன் மேட்டில் இருந்தால் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி. இந்த முக்கோணம் எங்கு இருந்தாலும் சிறப்பான பலன்களே கொடுக்கும். சதுரம் எந்த மேட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு, எந்த ரேகையில் இருந்தாலும் பாதுகாப்பு. சதுரம் என்பது உங்கள் பணத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேல்நோக்கின கோடுகள் இருந்தால் சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது ஒன்று. கையில் முதல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க சார். புத்தி ரேகை நல்லா இருந்ததுனாவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. ஏதாவது இப்போ நான் சொன்னதில் ஒரு சின்னூண்டு கோடு இருந்தாவே போதும். இப்போ ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு மேல் நோக்கின ஒரு கோடு மட்டும் இருக்குது சார், கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. இதுக்கு கேரண்டி கைரேகை சாஸ்திரம் கூறுது. வாழ்க்கையில் உங்களுடைய சுய முயற்சினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அதே இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. விதி ரேகையில் சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகுது. இது சந்திரமேடு. இந்த சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகுது. உழைக்காமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய யாராவது சப்போர்ட்டிங் ரோலில் பணம் கிடைக்கும். சப்போர்ட்டிங் ரோலில் பணம் கிடைக்கணும்னா சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போகிறது, இல்லை சந்திரமேட்லேருந்து விதி ரேகைக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரேகை போகும். அப்போ நீங்கள் யாராவது உதவி செஞ்சு வெளிநாடு போய் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுக்கு
உங்களுடைய லைஃப்பை வந்து உயர்த்தும். வாழ்க்கை துணை வருமானம் தரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைக்கணுங்கிறத அதிகமாக உழைக்க மாட்டீங்க. உழைக்கும், எல்லாருமே உழைக்கணும். ஆனால் அதிகமாக உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் பெற வேண்டும். சந்திரன் வீட்டிலேருந்து விதிரேகை போகிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அதே மாதிரி சுக்கிரன் வீட்டிலேருந்து போச்சுன்னு வச்சுங்க, விதிரேகை சுக்கிரன் வீட்டிலேருந்து போச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் அதிகமாக இருக்கும். சப்போர்ட், பெண்கள் சப்போர்ட்டு, வாழ்க்கை துணை சப்போர்ட்டு, பெற்றோர்கள் சப்போர்ட்டு, இதன் மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது சுக்கிரன் வீட்டில் செல்வாக்கு ரேகை இருந்தாலும் நல்லா வருமானம் வரும் சப்போர்ட்டிங் ரோலால். அதே மாதிரி பணம் முக்கோணம், உங்கள் கையில் பணம் முக்கோணம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எம்புரி, நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா இந்த எம்புரி. இன்னும் சொல்ல போனால் குறுக்கு கோடு இல்லாமல் ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இறுதி ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு ரேகை அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அதில் ஏதாவது எந்த மேட்டிலையாவது ஒரு நல்ல மேல்நோக்கின கோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உயர்ந்து வந்துடுவீங்க. இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான குறிகள் இருக்குது. சங்கு, சக்கரம், வில், வேல், வால், கொடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குறி இருக்குது. ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பூர்வீகத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்களுடைய கர்ம பலம் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு அதிர்ஷ்ட குறியில் ஒரு திறவுகோல், அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிறது. இத்தனையும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் டாப் பொசிஷன் வந்துடலாம். என்ன சார் கடைசியில் வந்து அதுவாக வரக்கூடிய பணம் நீங்கள், அதிர்ஷ்டம் வரக்கூடிய பணம் நீங்கள். ஒரு சில பேர் சாப்பாடு தட்டில் அந்த நேரத்தில் வரும், அதை எடுத்து நாம் தான் சாப்பிட வேண்டும். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வயிறு நம்பிடாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான். இதை வந்து யாரும் தப்பாக நினைக்கலாம். நீங்கள் முயற்சி செய்தால் ஏதாவது ஒரு குறி கையில் இருந்ததுன்னா, ஒரு குறி கையில் இருந்தால் போதும், ஒரு கோடு இருந்தால் போதும். வாழ்க்கையில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக மேல்நிலையை அடைவதற்கான ஒரு திறவுகோல் அந்த கையில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. சரியா? இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.